ஆசிய கோப்பை 2025 வால்வா சாவா அப்படிங்கிற போட்டியில பங்களாதேஷ் வெர்சஸ் பாகிஸ்தான் அணி இன்னைக்கு மோத போறாங்க. இந்த இந்த மேட்ச்ல யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க இந்தியா கூட ஃபைனல்ல விளையாடுவாங்க. இந்த மேட்ச் தோல்வி அடையிற டீம் ஆசிய கோப்பை 2025ல இருந்து அவங்க டோர்னமெண்ட் விட்டு வெளியேற போறாங்க. இந்த மேட்ச் 2 டீமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். இந்த 2 டீம்ல யார் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சின்ன அணியான பங்களாதேஷ் இந்த மேட்ச் ஜெயிக்குமா, இல்லை பெரிய அணியான பாகிஸ்தான் அணி இந்த மேட்ச் ஜெயிக்குமா, எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்கு போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிற அணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆல்மோஸ்ட்ல ஜெயிக்கிற டீம் ஃபைனல் கன்ஃபார்ம் அப்படிங்கிற கண்டிஷனில் இன்னைக்கு இருக்குது மேட்ச். அப்படிப்பட்ட மேட்ச்ல யாருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பங்களாதேஷுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கா, இல்லை பாகிஸ்தானுக்கு அதிக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் துபாயில தான் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் இப்போ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பங்களாதேஷ் அணிக்கு இந்த மேட்ச் மறுபடியும் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி கூட ஃபைனலில் விளையாடுவாங்கங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. பாகிஸ்தான் அணி இந்த பங்களாதேஷ் அணி கிட்ட தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. எதனால நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பங்களாதேஷ் அணியோடைய பவுலிங் சரியான ஒரு மிரட்டல் பவுலிங்காக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்தியா கூட மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக் பவுலிங் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் எக்ஸ்பெஷலி ஆரம்பத்தில் ரன்ஸுங்கிறத வாரி வழங்கியிருந்தாலும் ப்ளஸ் அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு மேலே இந்திய அணி கூட எந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க, இந்திய அணியை கண்ட்ரோல் பண்ணாங்க. கடைசி 10 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் கண்ட்ரோல், பயங்கரமான ஒரு பவுலிங் எஃபெக்டிவ் வச்சிருக்கிறாங்க பங்களாதேஷ் அணி. பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டராக இருக்காங்க. ப்ளஸ் ஆரம்பத்துலேருந்தே இந்த அடிக்கணுங்கிற இன்டென்ட் தெளிவாக தெரியுது பங்களாதேஷ் அணிகிட்ட இருந்து. அதனால பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் தெரியுறாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங், ஃபீல்டிங் மொத்தத்தில் ஃபீல்டிங்கில் செம்மையாக இருக்கிறாங்க, ஃபீல்டிங்கில் வெறித்தனமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி 3 விதத்துலையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பக்காவாக தெரியுறாங்க பங்களாதேஷ் அணி. ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பெரிய அளவு இல்லை. ஃபர்கான் மட்டும்தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃபர்கான் மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணி விளையாண்டுருக்காரே தவிர மற்றபடி பாகிஸ்தானோட பேட்டிங் யாரும் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்கல. பேட்டிங்கில் வீக்காக இருக்கிறாங்க பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும். பவுலிங்கில் ஓரளவுக்கு அஃப்ரிடி அப்படின்ட்டு ஹாரிஸ் ராப்புன்ட்டு ஏதோ பண்ணி விக்கெட் எடுத்துடுறாங்க. ப்ளஸ் இருந்தாலும் பேட்டிங்கில் வீக்காக இருக்கிறாங்க. பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்களாம் பாகிஸ்தான் அணி பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 150 ரன் வருமாங்கிறது சந்தேகம். ஏன்னா அந்த அளவுக்கு டெரிஃபிக்காக பங்களாதேஷ் பவுல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சில் பங்களாதேஷ் அணி கொஞ்சம் டாப்பில் தெரியுறாங்க, பாகிஸ்தான் அணி கொஞ்சம் டவுனில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் யார் வெல்லுவாங்க, மறுபடியும் இந்தியா கூட பாகிஸ்தான் 3வது முறையாக இந்த ஆசிய கப் 2025 மோத போகிறாங்களா, இல்லை பங்களாதேஷ் அணி பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா கூட மோத போகிறாங்களா ஃபைனலில்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பயன் பண்ணுங்க. பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வருமா, இல்லை பங்களாதேஷ் ஃபைனலுக்கு வருமாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.